அதுதான் நான் சொல்றேன், பொறுத்திருந்து பார்ப்போம். நான் சொல்றதுக்கு காரணம் அதுதான். இல்ல, எல்லா கேள்வியும் எங்ககிட்டே கேக்குறீங்களே, ஆட்சியாளர்கள் தானே. இந்த திமுக கிட்ட இந்த கேள்வி கேட்கலாம்ல. ஆமா ஆமா. இல்ல, சகோதரர் செல்வ பெருந்தகை எப்பவுமே கேப்டன் மேல மிகப்பெரிய மரியாதை கொண்டவர். அதற்காக அவருக்கு தேமுதிக சார்பா எங்க நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரிதான் அண்ணன் திருமாவளவன் அவர்களும் சொல்லியிருக்காரு. அது அவங்கவுங்க கருத்து. பட் தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் யார்? முதல்வரும் திமுகவும் தான். அவங்க தான் அவங்க கருத்து என்னன்றதை சொல்லணும். எனவே பத்திரிகை சகோதரர்கள், நீங்க இந்த கேள்வியை அவர்களிடம் கேட்க வேண்டும் என்று கேட்கிறேன். அது யூகத்துக்கு நான் பதில் சொல்ல முடியாதுல்ல. ஒருத்தர் ஒரு கருத்து சொல்றாங்க. அவர் செல்வ பெருந்தைய அவர் கருத்தை சொல்லியிருக்காரு. இது அவங்க சொல்லிதான் அவங்க சொன்னாங்களான்றதுக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? யூகங்களுக்கு நான் பதில் சொல்றது கிடையாது எப்பயுமே. யார் பார்? அதுதான் நான் ஒவ்வொரு பிரஸ் மீட்லயும் சொல்றதுதான். நீங்க கேட்கிற கேள்வியே தான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. விஜய் எங்க வீட்டு பையன். இப்ப நேரத்தில் நான் சொல்றது, சாலி கிராமத்துல நம்ம பக்கத்து வீடு அவங்க வீடு தான். பிறந்து வளர்ந்ததுல இருந்து கேப்டனுடைய சிறு வயது வேடங்களிலிருந்து டைரக்டர் எஸ்ஏசி கூட மட்டும் 17 படம் கேப்டன் பண்ணியிருக்காரு. அதனால இன்னைக்கு வேணா விஜய் அரசியலுக்கு வரலாம். எங்களை பொறுத்த வரைக்கும் நடிகராக இருக்கிறதுக்கு முன்னாடி சின்ன வயசுல இருந்து அவர் எங்க வீட்டு பையன். சரிங்களா? இன்னைக்கு வேணா அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கலாம். அதனாலதான் இதை நான் தெளிவா சொல்றேன். நாங்க 20 வருஷம் ஆயிட்டோம். அதனால இந்த கேள்வியை இப்பொழுது கட்சி ஆரம்பிச்சிருக்க விஜய் கிட்ட தான் நீங்க கேட்கணும்ன்றத நான் சொல்றேன். அது மறுபடியும் அதே கேள்விதான் கேட்கறீங்க. விஜய் எங்க வீட்டு பையன், அரசியல் நிலைப்பாடு என்ன அப்படிங்கறது விஜய் கிட்ட நீங்க கேளுங்க. விஜய் மீது வேல்முருகன் ஒரு கருத்து வச்சிருந்தார், ஒரு விமர்சனம். அந்த கல்வி விருது கொடுக்கிறது கேப்டன் அவர்களும் பல்வேறு கொடைகளை ஏழைகளுக்கு செஞ்சிருக்காங்க. விமர்சனத்தை நீங்க எப்படி? விஜய் எல்லாரும் மேல இப்படி தோல் மேல கை போட்டு போட்டோ எடுக்கிறாரு. அது ஒரு சர்ச்சைன்னு சொல்றாங்க. பட் அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் அப்படின்ற மாதிரி நம்ம செய்யற எல்லா சின்ன சின்ன விஷயமும் நம்ம நெகட்டிவா பார்த்தா அப்படிதான் தெரியும். பட் ஒரு ஃப்ரெண்ட்லியா, ஒரு பாசிட்டிவா நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு அன்பாக தட்டி கொடுக்கிறாரு அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? அது மாதிரி எல்லாமே நம்ம தப்பான விஷயம்ல பார்க்க தேவையில்லை. அவர் வேல்முருகன் அவர்கள் சொல்றாரு அப்படி பண்றது தவறு, பெண்கள் மீது இப்படி கை போட்டு எடுக்க கூடாது என்று சொல்றாரு. அவர் கருத்து, அவருடைய கருத்து. அதை நம்ம எதுவுமே கமெண்ட் பண்ற கூட நிலையில நம்ம கிடையாது. பட் எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அவங்களை தட்டி கொடுத்து அவங்களை மோட்டிவ் பண்றதா தான் நாங்க நினைக்கிறோம். அது அந்த காலம் வரும்போது அதுக்கான பதில் சொல்றேன். சரிங்களா? இன்னைக்கே நான் எப்படி சொல்றது அதுக்கு அப்புறமா? ஏன்பா எங்க கட்சியை பத்தியே கேட்க மாட்டேங்கிறீங்க? எப்ப பார்த்தாலும் அடுத்த கட்சி பத்தியே எங்க கிட்ட கேட்டா நான் இல்ல, அது நான் எப்படி பதில் சொல்ல? இல்லம்மா, அது நான் எப்படிமா சொல்ல முடியும்? இப்ப எங்க சுவர் விளம்பரம் எங்காவது தவறா இருக்கு ஏதாவது தேமுதிக பத்தி கேளுங்க, நான் டக்கு டக்குன்னு சொல்றேன். அவங்க எழுதின சுவர் விளம்பரத்துக்கெல்லாம் என்கிட்ட பதில் கேட்ட எப்படி? சரிங்களா? அது யார் உரியவங்களோ அவங்க கிட்ட தான் கேட்கணும் நீங்க.